என் பேர் தாஷாயினி. நான் இந்து மதத்தில் சேர்ந்தவங்க. இஸ்லாம் மதத்தில் சுன்னத்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது உங்களோட வரமுறை. அது எதனாலன்னு தெரியல. இல்லாமல் இருந்தாலும் மனுஷங்க தானே. அது என்னோட கேள்வி. அதாவது சகோதரி அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்லாமிய மதத்தில் சுன்னத்து என்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆண்கள் சுன்னத்து பண்ணணும் என்று சொல்லி நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறை இருக்கிறது. இது எல்லாரும் மனிதர்கள் தானே, இது ஏன் முஸ்லீம்களுக்கு மட்டும் ஏன் சுன்னத்து பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் சுன்னத்து என்பது அந்த ஆண் உறுப்பினுடைய நுனித்தோலை நீக்க வேண்டும் என்பது அதுக்கு பேர் தான் சுன்னத்துன்னு சொல்றாங்க. இது எதற்காக செய்யணும் அப்படின்னா, இது இப்ராஹிம் நபியினுடைய ஒரு வழிமுறை என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இதை மட்டும் சொல்லலைங்க, சுன்னத்து பண்றதோட சேர்த்து 5 விஷயத்தை சொல்றாங்க. இவன் நகத்தை வெட்டுறது, மீசை முடிகளை கத்தரிப்பது, தாடியை வளர விடுவது, அந்த அக்குள் மற்றும் மர்ம உறுப்புகளுக்கு மேல உள்ள முடிகளை களைவது, சுன்னத்து பண்ணுவது, இவையெல்லாம் இயற்கை வழிவந்த மரபுகள். இது எல்லாத்தையும் ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுப்படையான கட்டளையா தான் சொல்லி இருக்கிறாங்க. எப்படி நகம் வளர்ந்தா அந்த நகத்தை வெட்டுறோமோ, எப்படி மீசையை கத்தரிக்கிறோமோ, மீசை முடி இவ்வளவு வந்துருச்சுன்னா எதுவும் அந்த அழுக்கெல்லாம் போய் அடைய ஆரம்பிச்சுன்னா நாளை நம்ம தண்ணி குடிச்சோம் இருக்கிற அழுக்கு உள்ள போயிடும். அப்படின் போது மீசையை கத்தரித்துக்குள்ள தாடியை வளர விடுறது, தாடியை போட்டு ஃபுல்லா சேவ் பண்ணுவாங்கல்ல, அது இஸ்லாத்துல கூடாது, தாடியை வளர விடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு மரபு வழிமுறையாக நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி தந்த விஷயம்தான் இந்த சுன்னத்து பண்றது அப்படின்றது. அதனாலதான் நீங்க பைபிள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இயேசுக்கே சுன்னத்து பண்ணிருக்கிறாங்கன்னு வரும். இயேசு பிறந்த 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி விருத்த சேதனம் என்ற வார்த்தையில சொல்லப்படும் பைபிள்ல. அதே மாதிரி ஆபிரகாம் சுன்னத்து பண்ணாரு, விருத்த சேதனம் செய்து கொண்டார் அப்படின்ற செய்தியெல்லாம் நீங்க படிப்பீங்க. அப்படின் பொழுது இது எதற்காக அப்படின்னா, முதல்ல இதுக்கு உண்டான காரணங்கள்லாம் கண்டுபிடிக்காம இருந்தாங்க. ஆனால் இப்ப இந்த மாதிரியான சுன்னத்து பண்றதுனால இதனால எவ்வளவு நன்மைகள் என்பதை இப்ப ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன், ஜெயலலிதா தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல. அதாவது இந்த பொம்பளை பிள்ளையா பிறக்கிற பிள்ளைகளை எல்லாம் கள்ளிப்பால் ஊத்தி கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்டா அப்படி கொலை பண்ணிட்டு இருக்கீங்க, பேசாம இங்கேயாவது கொண்டு தொட்டில போட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வளர்க்க முடியாத குழந்தைகளையும் இப்படி தொட்டில போடுற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்படி கொண்டு வந்த இந்த தொட்டில் குழந்தை திட்டத்துல ஆண் குழந்தைகளை போட்டு போனாங்கன்னா அந்த குழந்தைகளை எடுத்த உடனே முதல் என்ன செஞ்சிருவாங்க, சுன்னத்து பண்ணிட்டுருவாங்க. அது அது ஒரு சட்டமாக வச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன, முஸ்லிம்ன்றதுனாலயா? கிடையாது. அதனால எவ்வளவு நன்மை விளையுது என்பதை மருத்துவர்கள் கூறியதுனால. இப்ப அமெரிக்கால இருக்கக்கூடிய உலகளாவிய அளவுல அமெரிக்கால ஒரு மிக சிறந்த குழந்தைகளுக்கான மருத்துவமனை இருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு உண்டான நல ஆய்வுகள் என்னென்னதையெல்லாம் ஆய்வு பண்ணி அந்த மருத்துவமனை ரிசர்ச் பண்ணி வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த மருத்துவமனையை இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன முடிவெடுத்திருக்கிறாங்கன்னா, குழந்தைகள் பிறந்தவனையும் ஆண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கத்னா சுன்னத்து என்ற அந்த வழிமுறையை செய்யறது நல்லது, எல்லாருக்கும் செய்யணும் என்று சொல்லி அவங்க பரிந்துரை செய்யறதை நம்ம பார்க்கின்றோம். இப்ப இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது செய்யறதுனால பல்வேறு விதமான நன்மைகள் விளைகின்றன என்பதை இப்ப அறிவியல் உலகம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அந்த அடிப்படையில தான் இது ஒரு முஸ்லீமா இல்லாட்டினா கூட நல்லதை கருதி நம்ம ஒரு நல்ல விஷயமா இருந்தா செய்யலாம் தானே, அந்த அடிப்படையில் செய்யலாம் நம்மளும் அவங்களுக்கு வலியுறுத்துறோம். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்யும் பொழுது அதே மாதிரி இன்னொரு ஒரு ஆய்வு கூட பண்ணியிருந்தாங்க. அதாவது பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்றது நிறைய பரவுது. இப்படி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிகமா பரவுறதுக்கு காரணம் என்ன, யாருக்கு அதிகமாக பரவுகிறது யாருக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அது முஸ்லிம்களிடத்துல ரொம்ப குறைவாக இருக்கின்றது. முஸ்லிம் பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் என்பது ரொம்ப குறைவாக இருக்கு, வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியா இருக்கு. காரணம் என்னன்னா, கணவன்மார்கள் சுன்னத்து பண்ணி இருக்கிறது தான் காரணம். அதன் மூலமாக இருக்கக்கூடிய அந்த தொற்று, அந்த சுன்னத்து பண்ணாத அந்த உறுப்பின்ல நிறைய தொற்றுகள் அவங்களுக்கு பாஸ் ஆகலாம். அப்படி பாஸ் ஆகும் பொழுது பல்வேறு விதமான
அந்த நோய்கள் ஏற்படுறதற்கும், குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுறதற்கும் இது முக்கிய காரணமாக இருக்கின்றது என்பதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த HIV தொற்று இருக்கா இல்லையா, HIV தொற்று வேகமா பரவுறதற்கு இந்த சுன்னத்து பண்ணாதது ஒரு காரணம் என்பதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. HIV தொற்று சுன்னத்து பண்ணாத நபர்களிடத்துல வேகமா பரவும், வேகமா தொற்று ஏற்படுறதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சு, எந்த அளவுக்குன்னா ஜிம்பாபேல எய்ட்ஸ் நோய் அதிகமா பரவுது. அப்படி பரவும் பொழுது ஜிம்பாபேல என்ன செய்யறாங்கன்னா, இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணி, ஜிம்பாபே நாடுன்றது முஸ்லீம் நாடுலாம் கிடையாது, அது கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாடு, சரியா? அந்த ஜிம்பாபே நாட்டில் என்ன சொல்றாங்கன்னா, எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்துவதற்கு ஆண்கள் எல்லாரும் சுன்னத்து பண்ணுங்கன்னு கட்டளை போட்டாங்க. கட்டளை போட்டு அந்த ஜிம்பாபேனுடைய பாராளுமன்றத்திலேயே ஒரு சட்டத்தையே மசோதாவே தாக்கல் பண்றாங்க. சுன்னத்து பண்ற மசோதா எல்லாத்துக்கும். அவங்க என்ன முஸ்லீமா, எல்லாரும் சுன்னத்து பண்ணணும்னு சொல்லி, எந்த அளவுக்குன்னா இங்க இருக்கக்கூடிய முதல் கட்டமாக இங்க இருக்கக்கூடிய ஜிம்பாபேல இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா எம்பிக்களும் சுன்னத்து பண்ணணும் மசோதா கொண்டு வந்தாங்களா இல்லையா? கொண்டு ஆண் எம்பிக்கள் அவங்க சுன்னத்து பண்ணாங்க. பெண் எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய கணவன்மார்களை சுன்னத்து பண்ண சொன்னாங்க. சுன்னத்து பண்ண சொல்லி இதுக்கு அந்த ஜிம்பாபேனுடைய துணை பிரதமர், அவங்க ஒரு லேடி தான், அவங்க இந்த மசோதாவை தாக்கல் பண்ணி இதை நிறைவேற்றி இந்த மசோதாவும் வெற்றி பெற்று அவங்க சுன்னத்து பண்ணதோட அந்த நாட்டு மக்களுக்கும் சுன்னத்து பண்றதை வலியுறுத்தி சொன்னாங்க அப்படின்ற செய்திகள் எல்லாம் பாக்குறோம். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மசோதா போட்டாங்க. நீங்க இப்பயும் போய் ஜிம்பாபே சர்க்கிம்சன் போட்டு தேடி பாத்தீங்கன்னா வரும், நெட்லயே இருக்கு. அப்படின்னும் பொழுது அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது மதத்தை தாண்டி இஸ்லாம் எந்த ஒரு விஷயத்தை சொன்னா நல்லதுக்கு தாங்க சொல்லணும். அதுல நீங்க சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பல நன்மைகள் இருக்கும். அப்படி இப்ப தாடி எடுக்கிற தாடியை வளரணும்னு சொல்றோம், இதுவும் இந்த சுன்னத்து பண்ற மாதிரி உள்ள ஒரு விஷயம்தான். இதனால இந்த தாடியை வளர விடுறதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்கு, அதை ஆய்வு பண்ணி அதை தனியா வெளியிட்டு இருக்கிறாங்க. தாடி குறித்து ரீசெண்டா ஆய்வுகள் எல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அடிக்கடி தாடியை வலிக்கிறதுனால, இப்படி எடுக்கிறதுனால சர்ம நோய் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுது, இந்த தாடைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுது. இப்படி வளர விடுறதுதான் இயற்கை, வளர விடுறதுதான் நல்லது, பிளேடு போடாதீங்கன்னு ஆய்வு பண்ணி சொல்றாங்க. அப்படின்னு பொழுது இப்படி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சுன்னத்து என்பதும் இவ்வளவு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கின்றது. அதோடு மட்டும் இல்லாம அந்த உடல் உறவுல சரியான முறையில அந்த முழுமையான திருப்தியை அடைகிறது கூட இந்த சுன்னத்து என்பது முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கின்றது அப்படின்றதை ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த வேலைய இதை மற்ற இஸ்லாமியர் அல்லாதவங்களும் செஞ்சுக்கிறது நல்லது அப்படின்றதுதான் நம்மளுடைய ஒரு பரிந்துரை. என் பேர் இளங்கோ, நான் காணத்தூர்ல தான் இருக்கேன். இப்போ இஸ்லாமியர் எல்லாருமே தீவிரவாதிகளும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதே சமயத்தில் ஒவ்வொரு மதத்திலையும் தவறான வழிகாட்டுதல் சொல்றதுக்கு சில ஆள் இருப்பாங்க, கண்டிப்பா எல்லா மதத்திலுமே இருக்கும். அந்த வழிகாட்டுறதுல தப்பிக்கணும்னா அவங்க எல்லாமே கல்வி அறிவு கண்டிப்பா பெற்றிருக்கணும். உங்க மதத்துல நீங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்றீங்க, அதே சமயத்துல கல்வி அறிவுக்கு அவங்களுக்கு டெவலப் பண்றதுக்கான என்ன முயற்சிகள் நீங்க செய்றீங்க? உதாரணமா நான் கணத்தூர் 17 வருஷம் ஆகுது. நான் பிலால் நகர் பக்கத்துல தான் வீடு இருந்தேன். அப்போ நான் அங்க வரும்போது 9 இயர்ஸ் இல்ல 10 இயர்ஸ் இருக்கிற பசங்களாம் இன்னைக்கு 25 இயர்ஸ் இருக்காங்க. அவங்கள ஒரு 40 பேர்ல ஒரு 2 பேர் டிகிரி முடிச்சிருக்காங்க, ஒருத்தர் 10வது படிச்சிருக்காங்க. மற்றபடி எல்லாருமே 7வது 8வதோடு நிப்பாட்டிட்டு அவங்களோட ஏதாவது கைத்தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல இருந்து அவங்களுக்கு கல்வி அறிவு டெவலப் ஆனாலே தவறான சிந்தனைகளுக்கு அவங்க மனசு போகாது. அவங்க முன்னேறதுக்கும் அவங்க சந்ததிகள் முன்னேறதுக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதுக்கான நீங்க முயற்சி என்ன செய்றீங்க? தீவிரவாத தவறான வழிகாட்டினா கூட அவங்க அதுல தப்பிச்சு நல்ல வழிக்கு போறதுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். நீங்க எந்த வகையான முயற்சிகள் செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்க. சகோதரர் இளங்கோ அவர்கள் ரொம்ப இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு கருத்தை பதிவு பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. உண்மையிலே அவங்களுடைய கருத்து வரவேற்க வேண்டிய ஒரு செய்தி. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, முஸ்லீம்கள் மத்தியில கல்வி அறிவு ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க காணத்தூர்ல இருந்திருக்கிறாங்க, இப்ப 17 வருஷமா இருக்கிறேன். அந்த ஏரியாவில் உள்ள நபர்களை 2 பேர் 8th முடிச்சிருக்கிறாங்க, ஒரு ஆள் 7th முடிக்கக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. எல்லாம் கைத்தொழில் செய்யக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க. இல்லாட்டி வெளிநாட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. சரியா? 10th முடிக்கிற வரைக்கும் பாக்குறது, முடிச்சுட்டு +2 முடிக்கிறாரா, 18 வயசு முடிஞ்சிச்சா, உடனே பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுறது. அதுதான் நிலைமை. இப்படி ஓடிட்டு இருக்கு.
இப்ப இந்த தீவிரவாதத்திற்கு எதிராக உங்க மக்களை வந்து சரியா கொண்டு வரணும், விழிப்புணர்வு கொண்டு வரணும். கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். கல்வி அறிவு வந்து புகட்டுவதற்கு என்ன நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே வந்து எங்களுடைய சமுதாயம் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கின்றதை யாரும் மறுக்க முடியாது. ரொம்ப பெரிய அளவுக்கு பின்தங்கிய நிலையில இருக்கு. எந்த அளவுக்குன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் கைத்தொழில், அதாவது வந்து ரோட்ல போற பலூன் வியாபாரி யாருன்னா முஸ்லீமா தான் இருப்பாரு. குச்சி மிட்டாய் வியாபாரி, குருவி ரொட்டி வியாபாரி எல்லாம் முஸ்லீம்கள் தான். பற்ற தொழில் முஸ்லீம்கள் தான். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பின்தங்கிய நிலையில். அதோட மட்டும் இல்லாம இந்த இதுக்கு நீங்க உஸ்மான் ரோடு இந்த மாதிரி டி நகர் எல்லாம் போனீங்கன்னு வைங்களேன், அந்த பிளாட்பார கடை வியாபாரம் எல்லாமே முஸ்லீம்களா தான் இருப்பாங்க. 99% பேரு முஸ்லீம்களாகத்தான் இருக்கிறத பாக்குறோம். உண்மையிலே கல்வி அறிவு கிடையாது. அதோடு மட்டுமல்லாம இன்னும் பல மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மாவட்டத்தில் ஆம்பளைங்களே இருக்க மாட்டாங்க, எல்லாம் வெளிநாட்டுல கிடப்பாங்க, பெண்கள் மட்டும்தான் கிடப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில எல்லாம் வந்து இதுக்கு காரணம் என்ன, இதை சரி செய்யறதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா, இதுக்கு உண்டான காரணத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கல்வி அறிவு கிடைக்காமல் போனதற்கு நாங்க தான் ஒரு வகையில காரணமா அமைஞ்சிருக்கோம். எப்படி நாங்க அதுக்கு காரணமா இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய விடுதலைக்காக போராட்டம் நடத்தியதுல முஸ்லிம்கள் வந்து ரொம்ப வீரியமா போராட்டம் பண்ணாங்க. எந்த அளவுக்கு வீரியமா போராட்டம் பண்ணாங்கன்னா, அந்த நாட்டு பற்றினுடைய உச்சத்துல போய் நாட்டுப்பற்று ரொம்ப வெறி அதிகமாகி போய், அதாவது எந்த அளவுக்குன்னா ஆங்கிலேயர்களுடைய அனைத்தையும் வெறுக்க வேண்டும். ஆங்கிலேயர் வந்து கிராப் வெட்டினான்ல, கிராப் வெட்டினது அவன் தான் கொண்டு வந்தான். ஆங்கிலேயர் மாதிரி கிராப் வெட்டுறது ஹராம், மார்க்க ஃபத்வா கொடுத்தாங்க. அதாவது முடி வெட்டுறது வந்து நீ என்னத்தையா எப்படியா முடி வெட்டிட்டு போய் தொலைக்க வேண்டியது தானே, அது வந்து முடி வந்து இப்படி கிராப் வெட்டுறது வந்து அது ஹராமு, கிராப் வெட்டக்கூடாது. எந்த அளவுக்கு ரொம்ப முத்தி போச்சுன்னா, பேண்ட் போடுறது ஹராமுட்டாங்க எங்க ஆளுக்கு. பேண்ட் மாட்டிக்கிட்டு போறது ஹராமு, கைலி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி பேண்ட் போறது ஹராம்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் நடத்தக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்கள்ல பாடம் பயில்வது ஹராம் அப்படின்ட்டாங்க. பாடம் படிக்கிறது ஹராம்னு சொல்லி அதை மார்க்க ஃபத்வாவா கொடுத்து, அலி சகோதரர்கள் சொல்றோமே, அலி சகோதரர்கள்லாம் பாதியிலே படிச்சுட்டு இருந்தாலும் வெளியே வந்துட்டாங்க. காகிதம் இல்லத்து இருக்காரு, காகிதம் இல்லத்து பாதி படிச்சுட்டு இருக்கும் போதே வெளியே வர்றாரு இந்த போராட்டத்தினாலதான். இல்லாட்டி முழுசா முடிச்சிருப்பாரு அவரெல்லாம். வாங்கின சரு பட்டத்தை எல்லாம் தூக்கி வீசுறாங்க. இது இருக்குடா, ஓம் பட்டம் எனக்கு இருக்குடா, நீ கொடுக்கிற பட்டம் எனக்கு தேவையா என்று சொல்லி சர்வ பட்டத்தை தூக்கி வீசி, இப்படிப்பட்ட ஒரு புரட்சி என்ற பேர்ல பல கிறுக்குத்தனங்களை எங்காளுக்கு பண்ணாங்க. ஒழுங்கா படிக்கிறது மற்ற ஆளுகள்லாம் நல்லா படிச்சாங்க. இவர் வந்து இந்த அன்பழகன் எல்லாம் WMA எல்லாம் முடிச்ச ஆளுகள்லாம் இருந்தாங்களா இல்லையா, நெடுஞ்செரியெல்லாம். இவர் வந்து கருணாநிதி வந்து அவரும் படிச்சு அவர் ஃபெயிலா போயிட்டாரு 10th, அதனால வந்து அவர் படிக்கல. மற்ற ஆளுகள் எல்லாம் இந்த காகிதம் இல்லத்தோட சேர்ந்திருந்த ஆள்கள்லாம் அவங்க எல்லாம் நல்லபடியா படிச்சு வந்தாங்க. இங்க உள்ள ஆள்கள் என்ன செஞ்சாங்க, காகிதம் இல்லத்து மாதிரி ஆள்கள் நாங்க படிக்க மாட்டோம், நாங்க ரிட்டர்ன் எடுத்துறோம், வெளியே வந்துடுறோம் என்று சொல்லி படிப்பை தூக்கி வீசினாங்களா, பெரிய அளவுக்கு வெற்றிடம் ஏற்பட்டுச்சு. பெரிய அளவுக்கு வெற்றிடம் ஏற்பட்டதனுடைய விளைவு அந்த கல்வி அறிவே இல்லாம போய் ஓவரா ரொம்ப முத்தி, நாட்டுப்பற்று அதிகமா, நாட்டுப்பற்று இருக்க வேண்டியதுதான், அதுக்கு இந்த அளவுக்கு அதிகமா வந்து என்னன்னா, முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா, இந்த முதல் கேள்வி கேட்டாங்கல்ல, விட்டு கொடுக்க தீவிரமா உள்ள இறங்கிடுறது. வெள்ளையனை விரட்டணும்னா எப்படியாவது விரட்டுவோம், உசுரை கொடுத்து அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் என்று சொல்லி இந்த அளவுக்கு வெறித்தனமா இறங்குனதுனால தான் நீங்க இந்திய முஸ்லிம்களுடைய அந்த போராட்ட வரலாறு பல இருட்டடிப்பு பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காருல்ல, அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு டிரைவரா ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் பேர் நிஜாமுதீன். அவர் வந்து இப்போ 100 வயசு கிட்ட ஆயிடுச்சு அவருக்கு. இப்பதான் என்ன செஞ்சாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மம்தா பானர்ஜி, இவர் நிஜாமுதீன் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸனுடைய டிரைவரு, இவருக்கு வந்து விடுதலை போராட்ட வீரர் அங்கீகாரம்னு எப்ப 100 வயசு ஆக போகுது, இப்பதான் வந்து வாங்க நீங்க தான் அங்க டிரைவர், நல்ல டிரைவருங்கன்னு இப்ப கொடுக்குறாங்க. இதுதான் நிலைமை. முஸ்லிம் சமுதாயத்துடைய நிலைமை என்னன்னா, மம்தா பானர்ஜி இப்ப கூப்பிட்டு கண்ணியப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை. இப்பயாவது கூப்பிட்டு சொன்னாங்களே, இப்பயாவது ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னு நாங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு நிலைமை. இதுதான் நிலைமை. அதே மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு அவர் வந்து ராணுவத்தை அமைப்பதற்கு 1 கோடி ரூபாய் யாரு கொடுத்தா, வல்லல் ஹபீப் என்பவர் தான் கொடுத்தாரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ராணுவ படை அமைக்க. அதே மாதிரி கப்பலோட்டிய தமிழன் கேள்விப்பட்டிருப்பீங்க.
கப்பலோட்டிய தமிழன், கப்பலை ஓட்டுனவர் தான் அவர். வாங்கினது யாரு தெரியுமா? அது யாருக்கும் தெரியாது. கப்பலை வாங்கி கொடுத்தது பக்கீர் முகமது ராவுத்தர் என்பவர். எவ்வளவு கொடுத்தாரு தெரியுமா? நமக்குன்னு ஒரு கப்பல் வேணும், சுதேசி கப்பல் அப்படின்னு சொல்லி பாரதியார் என்ன செஞ்சாருன்னா அறிவிப்பு போட்டு இந்தியா முழுவதும் வசூலாச்சுங்க. எவ்வளவு வசூலாச்சு தெரியுமா? அந்த காலத்து காசுக்கு 213 ரூபாய் நம்ம வசூலாச்சு. அதுல அந்த கப்பலை வாங்குவதற்கு ஒரே ஒரு நபர் பக்கீர் முகமது ராவுத்தர் என்ற ஒரு முஸ்லீம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. இந்தியா முழுவதும் வசூல் பண்ணது 200 சொச்சம், ஒரு ஆள் கொடுத்தது 1 லட்சம். அப்ப எப்படின்னு பாத்துக்கிறீங்க. இந்த மாதிரி வெறித்தனமா இந்திய முஸ்லீம்கள் இந்த விடுதலைக்காக வேலூர் சிப்பாய் புரட்சியில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, திப்பு சுல்தான்ல இருந்து உயிரை விட்டதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதே மாதிரி ஹூனி மஸ்ஜித்னு இப்ப இருக்கு, போய் பார்த்தா தெரியும். அந்த தேவபந்து அந்த ஊப்பியில பள்ளிவாசலுக்கு பேரே ஹூனி மஸ்ஜித். ஹூனி மஸ்ஜித்னா என்ன? ரத்த கரை படிந்த மஸ்ஜித், பள்ளிவாசல் அர்த்தம். அவங்க முஸ்லீம்கள் தங்களுடைய அந்த ஜும்மா உரை நடக்குதா இல்லையாங்க, வெள்ளிக்கிழமை உரை நிறுத்துவாங்கல்ல, அதுல வெள்ளையர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. தங்களுடைய மத வழிபாட்டு தளத்துல வெள்ளையருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி வெள்ளையன் கடுப்பாய் போய் உள்ள புகுந்து தடன்னு சுட்டுருக்காங்க. உரை நிறுத்தி கொண்டிருந்த ஆளுகளை சுட்டு அந்த ரத்தம் தெரித்ததுனால ஹூனி மஸ்ஜித்னு பேரது. இப்பயும் அந்த ரத்த கரை படிந்த நிலையில இருக்கின்றது. இப்படி பாத்தீங்கன்னா இந்திய சுதந்திரத்திற்காக போராடுகின்றோம் என்ற பேர்ல உண்மையிலே மிகப்பெரிய தியாகங்களை பண்ணாங்க. அதுல பண்ண சில கிறுக்குத்தனம் என்னன்னா, படிப்பு வேணாம், வெள்ளையனுடைய இங்கிலீஷ் படிப்பது ஹராம் டைம், அதுதான் விஷயம். இங்கிலீஷ் படிக்கிறது உனக்கு தடுக்கப்பட்டு விட்டது. எப்படி பன்றி இறைச்சி தின்னக்கூடாது ஹராமோ, எப்படி தாமாக செத்தவை ஹராமோ, அந்த மாதிரி நீ இங்கிலீஷ் படிக்கிறது ஹராம் உனக்கு அப்படின்னு ஃபத்வா கொடுத்ததுனால, ஃபத்வான்னு சொல்லுவாங்கல்ல, கொலை பண்றதுக்கு பேர் தான் ஃபத்வான்னு பேர் வச்சு வழங்கி வச்சிருக்காங்க. ஃபத்வானா தீர்ப்புன்னு அர்த்தம், மார்க்க தீர்ப்பு. மார்க்க தீர்ப்பை நீ இங்கிலீஷ் படிக்க கூடாது. இந்த இடைவெளி என்ன ஆச்சுன்னா எங்களை ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிருச்சுங்க. கொண்டு போனதுனால கல்வி அறிவு கிடையாது டோட்டலா. அதோடு மட்டும் இல்லாம நாங்க இவ்வளவு சிரமப்பட்டு இந்திய நாட்டுக்காக போராடணும்ல, அதுக்கு நல்லபடியா எங்களுக்கு பரிசு கொடுத்தாங்க. என்ன பரிசு கொடுத்தாங்கன்னா, ஏற்கனவே ஆங்கிலேயருடைய காலத்துல 16% நம்ம இடஒதுக்கீடு இருந்துச்சுங்க எங்களுக்கு. இந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ணி விட்டாங்க. ஏன்னா நாங்க இந்திய நாட்டுக்காக ரொம்ப பாடுபட்டு இருக்கோம்ல, வாங்கப்பா உங்களுக்கு நாங்க நல்ல பரிசு கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லி இருந்த இடஒதுக்கீடை பறித்து விட்டாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு வேதனையில இந்த சமுதாயம் இருந்திருக்கும் பாத்துக்கிறீங்க. அப்போ இருந்த இடஒதுக்கீடை ரத்து பண்ணி, இடஒதுக்கீடும் போய், படிப்பும் போய், டோட்டலா எல்லாம் போய் நடுத்தருல நின்றோமா. வேற என்ன செய்யறது? அந்த இடஒதுக்கீடு சரியான முறையில் பெற்றுக்கொண்டு ஆங்கிலேயருக்கு சாமரம் வீசியவர்கள் எல்லாம் உயர் பதவியில் போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. கரெக்டா நாங்க நடு ரோட்ல வந்துட்டோம். டோட்டலா எல்லாம் பிளாட்பார கடையை போடு, பலூன் வியாபாரத்தை பண்ணு, குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி எல்லாம் விற்க போ, பாஸ்போர்ட் எடுத்துட்டியா போ, வெளிநாட்டுக்கு போ, 5 வருஷம் கழிச்சு வர்றியா கல்யாணம் பண்ணு, கல்யாணம் பண்ணி 2 மாசம் இருந்துட்டு திருப்பி வெளிநாட்டுக்கு போ. திருப்பி பார்க்கும்பொழுது பையனுக்கு 5 வயசு, 2-3 மாசம் இருந்துட்டு போனப்ப திருப்பி பார்த்தா பையனுக்கு 5 வயசு ஆகுது. பையனுக்கு ஒரே போன்லயே உங்க அத்தா துபாயில இருக்காரு, உங்க அத்தா சவுதியில இருக்காருன்னே பேசி பழக்கப்படுத்திட்டு, அத்தா வீட்டுல இறங்குவாரு, டே மயனே நான் தாண்டா உங்க அத்தா அப்படின்னா, போத்தா எங்க அத்தா துபாயில இருக்காரு அப்படின்றான். இதுதான் எங்க நிலைமை. இந்த சமுதாயத்தினுடைய நிலைமை இப்படிதான் வந்துருச்சு. இதுக்காக நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா, இப்படி கல்வி அறிவுல சகோதரர்களுடைய கேள்வி என்ன, இந்த கல்வி அறிவு மேலோங்கிறதுக்கு நீங்க என்ன செய்றீங்க, எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது, இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுங்கப்பா என்று சொல்லி 1995 நாங்க குரல் கொடுத்து ஆரம்பிச்சோம். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஒரு அமைப்பு இருக்கு, நாங்க தான் ஆரம்பிச்சது. எங்க ஜமாத்தினுடைய மாநில தலைவர் சகோதரர் பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் தான் அந்த அமைப்பினுடைய அமைப்பாளர், மாநில அமைப்பாளர். அவர் தான் இந்த அமைப்பை உருவாக்குறார். உருவாக்கி இடஒதுக்கீடுனா என்னன்னு அப்பதான் மக்களுக்கு புரிய வைக்கிறோம். இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்குப்பா அப்படின்னா, எங்க ஆளுக்கு இடஒதுக்கீடா அப்படின்னா என்னன்னு கேட்கிறாங்க நம்மள்ட்ட. இடஒதுக்கீடுனா ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா, 100 பேர் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு வைங்க, அதுல ஒரு 60% ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதுல இந்த மாதிரி பிசிக்கு இவ்வளவு, எம்பிசிக்கு இவ்வளவு என்று சொல்லி பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இப்படிலாம் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. நமக்குன்னு தனியா கொஞ்சம் கொடுத்தா
நம்ம அதுல போய் படிக்கலாம். அப்பதான் நாங்க இப்ப இடஒதுக்கீடுனா என்னன்னு 95 தான் எங்க மக்களுக்கே விளக்குறோம். இப்படி இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்கு, ஓ இதுக்கு பேர் தான் இடஒதுக்கீடா, அப்ப வந்து இந்த பஸ்ல இடம் பிடிப்பேன் அந்த இடஒதுக்கீடு இல்லையா, அது இல்லப்பா, அந்த இடஒதுக்கீடுலாம் இல்லப்பா, இது வந்து படிக்கிறதுக்கு இடம் பிடிக்கிறது என்று சொல்லி இந்த மாதிரியான செய்திகளை கொண்டு போய் சேர்த்து அதுக்கப்புறம் போராட்டங்கள் நடத்தி தொடர்ச்சியா 95 இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்தி 1999 வாழ் உரிமை மாநாடு நடத்தி, அதே மாதிரி 2000 இப்படியே வரிசையா வந்து 2004 தஞ்சை பேரணி, 2006 கும்பகோணத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான லட்சக்கணக்கான மக்கள் கூடிய பேரணி, அப்புறம் வந்து சிறை நிரப்பும் போராட்டம் வரைக்கும் நடத்தணும். உள்ளயாவது போடுங்கப்பா, பிடிச்சி உள்ள போட்டு எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடு என்று சொல்லி, எங்களுக்கு இது படிக்கிறதுக்கு தான் இடஒதுக்கீடு தர மாட்டேற, சிறைச்சாலையா இடஒதுக்கீடு கொடு அப்படின்னு சொல்லி போய் சிறைச்சாலையை நிரப்பி, அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு, கலைஞருடைய ஆட்சியில ஜெயலலிதாவுடைய ஆட்சியில அதுக்குன்னு ஒரு கமிஷன் போட்டாங்க, ராஜரத்தினம் தலைமையில கமிஷனை போட்டாங்க. அப்புறம் கலைஞர் வந்து ஜனார்தனன் தலைமையில கமிஷனை போட்டு 3% கொடுத்தாரு. இப்ப ஓரளவு படிப்புல கொஞ்சம் முன்னேறிட்டு இருக்கோம். ஒரு 3% கிடைச்சதை வச்சு ஓரளவு டெவலப் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். இன்னும் வந்து இதை அதிகப்படுத்துறதுக்கும் வந்து சில போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இடஒதுக்கீடு மூலமாக ஓரளவு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஓரளவு இப்ப வந்து படிக்கிறது, டாக்டரு இதெல்லாம் கொஞ்சம் கேள்விப்படுறோம். எங்க சகோதரர்களையும் டாக்டர் படிக்க போயிருக்கிறாங்க, என்னன்னு கேட்டா வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடு இப்படி. அதே மாதிரி வந்து பல வேகண்ட் இருக்கு, படிக்கிறதுக்கு இடம் இருந்தாதான், படிச்சிருந்தாதான் அதுல போய் உட்காருவாங்க, படிக்கல, இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. அது கரெக்டா வந்து அந்தந்த துறைகள்ல போய் அதுக்கு உண்டானது. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ரீசெண்டா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட்ல வந்து டைப்ரைட்டிங்க்கு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு ஆள்கள் எடுத்திருக்கிறாங்க. மொத்தத்துக்கு வந்து 34 பேர் முஸ்லீம்கள் தேவையாம். போனது எத்தனை பேர்னா வெறும் 4 பேர் தான். அதுக்கு படிக்காம இருக்காங்க. எங்க சமுதாயம் அப்படி இருக்கு பின்னாடி. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனத்துல கொண்டு போய் இப்படி படிங்க, என்னென்ன தேவைகள் இருக்கு, இதெல்லாம் படிச்சா நீங்க முன்னேறலாம் அப்படின்ற செய்திகள்லாம் கொண்டு போய் சேர்த்து ஓரளவு விழிப்புணர்வை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப முதல்ல இருந்ததுக்கு இப்ப தேவை கொஞ்சம் ஓரளவு டெவலப் ஆயிருக்கு. இது இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சுன்னா அந்த படித்து அதை ஃபில் பண்றதுக்கு உண்டான ஆளுகள் கூடும் பொழுது கொடுத்த இடஒதுக்கீடை ஃபில் பண்ணி இன்னும் அதிகமாக இடஒதுக்கீடை பெற்று ஓரளவு கல்வியில இந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும்ன்றதுனால இதுல கவனம் செலுத்தி நாங்க எங்களுடைய பணிகளை முடுக்கி விட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு. என்னுடைய பேர் வந்து ரகுபதி. காணத்தூர்ல தான் கம்பெனி வச்சுட்டு இருக்கோம். எங்கிட்ட வேலை செய்யற ஆளுங்க எல்லாமே முஸ்லீம் சகோதரர்கள் தான், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த பேப்பர்லாம் ரெகுலரா பார்க்குறவன் நான். பார்க்கும்போது உலகளவிய செய்தி பார்க்கும்போது பார்த்தோம்னா ரொம்ப பாதிப்பு ஏற்படும் நமக்கு. இந்த பொது இடத்துல குண்டு வைக்கிறது, அதாவது ஒண்ணுமே தெரியாம அப்பாவி மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்துறது. அப்புறம் இந்த குறிப்பா பார்க்க போதுன்னா இந்த போன வாரத்தில் இந்த வாகா எல்லையில் நடந்த ஒரு சம்பவம், அப்புறம் இந்த சிரியா ISI அந்த ஒரு சம்பவம், இதெல்லாம் ரெகுலராகவே பேப்பர்ல பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு. அதை பத்தின உங்களுடைய கருத்து ஏதாவது சில விளக்க முடியுமான்னு எனக்கு ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ. அதாவது சகோதரர் ரகுபதி அவர்கள் வந்து அவங்க கேட்கிறாங்கன்னா, ரெகுலரா வந்து பேப்பரை படிச்சா பேப்பர் படிக்கிற செய்திகள் எல்லாமே வந்து அங்கே கொண்டு வச்சாங்க, இங்கே வந்து பொதுமக்களை காலி பண்ணிட்டாங்க, இங்கே வந்து அநியாயமா குண்டு வச்சு கொலை பண்ணிட்டாங்க, இது போன்ற செய்திகளாக இருக்கின்றது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க அப்படின்றாங்க. இது எல்லாமே வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது அப்படின்றத நான் என்னுடைய முன்னுரையிலேயே சொன்னேன். எந்த அளவுக்கு இஸ்லாம் இதை கண்டிக்கின்றது என்றால், அதாவது வந்து நபிகள் நாயகம் வந்து போர் வரைமுறைகளை சொன்னாங்க. போர் வரைமுறைகளை சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னா, போர்ல பெண்களை நீங்கள் கொலை செய்யாதீர்கள், குழந்தைகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள், போருக்கு வர்றவங்களே முகத்துல சிதைக்க கூடாது, நீங்க பாதிரிமார்கள் குருமார்கள் மத குருமார்கள் இருப்பாங்களா இல்லையா, அவங்கள நீங்க கொலை பண்ணக்கூடாது. ஒரு நாட்டை நீங்க போய் வந்து அட்டாக் பண்றீங்களா, அங்க உள்ள நீர்நிலைகளை நீங்கள் அழிக்க கூடாது, அதோடு மட்டுமல்லாம அங்க உள்ள வயல்வெளிகளை அழிக்க கூடாது என்று சொல்லி இந்த அளவிற்கு ரொம்ப வந்து ஒரு போர்ன்றதுல கூட காட்டுத்தனமா எதையும் செஞ்சிடக்கூடாது என்று சொல்லி அழகான வழிமுறைகளை காட்டுறாங்க. நம்மளை வந்து எதிரியை அடிக்க வர்றான், அட்டாக் பண்ண வர்றான், அப்படி அட்டாக் பண்ண வரும் பொழுது அட்டாக் பண்ண வந்தவனுக்கு கூட அவன் அதுல பெண்களை கொலை பண்ணிடாத, குழந்தைகளை கொலை பண்ணிடாத என்று சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் ரூல்ஸ் போடுறாங்கன்னா,
இப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை ஏற்றிருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை ஏற்றிருக்கக்கூடியவர்கள் இப்ப போய் அடுத்த இடத்துல குண்டு வைப்பாங்களா? குண்டு வைக்கலாமா? குண்டு வைக்கிறதுல பெண்கள், குழந்தைகள், அப்பாவிகள், சம்பந்தமே இல்லாத ஆட்கள் கொலை செய்யப்படுறாங்க. அப்படி கொலை செய்யப்படுகின்றார்கள் என்றால் இஸ்லாம் இதை எப்படி சொல்லுது? திருமறை குர்ஆன் எப்படி சொல்லி காட்டுகின்றது என்றால், எவர் ஒருவர் இந்த உலகத்துல ஒரு உயிரை வாழ வைக்கின்றாரோ அவர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் வாழ வைத்தவரை போலாவார். அதே நேரத்தில் யார் ஒருவர் இந்த உலகத்துல உள்ள ஒரு உயிரை, ஒரே ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்கிறாரோ அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் உலக மக்களையும் கொலை செய்வதை போலாவார். அப்போ ஒரு உயிரை அநியாயமா ஒருத்தையும் கொலை பண்ணான்னா அது ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் அவன் கொண்டவனை போலாவான், அவ்வளவு பெரிய கொடுமைக்காரவன் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துல குண்டு வைத்து அப்பாவிகளை கொலை பண்றதுன்றது நியாயமா? இது எப்படி சரியா வரும்? இதெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு செயல், இஸ்லாத்தை அழிப்பதற்கு உண்டான ஒரு செயல், நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறைக்கு எதிரான ஒரு செயல் என்பதை நாங்க உண்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா குண்டு வைக்கிறாங்களே, எங்க குண்டு வைக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? நீங்க குண்டு வைக்கிறது ஒவ்வொரு இடமா வச்சுட்டு போய் கடைசியில போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ரம்ஜான் நோன்பு பெருநாள் அன்னைக்கு பள்ளிவாசல்ல வச்சாங்க குண்டு. பள்ளிவாசல்ல வைக்கிற குண்டுல எத்தனை முஸ்லீம் தாங்க சாகலாம்? முஸ்லீம்களை கொலை பண்றது முஸ்லீம் வைக்கிறாங்க குண்டு. இது எப்படி இஸ்லாம் அப்படி சொல்லி இருக்குமா? அப்ப நீ குண்டு பள்ளிவாசல்ல குண்டு வச்சு தொலைவரவெல்லாம் காலி பண்றா என்று சொல்லி இருக்குமா? கிடையாது. அப்ப இந்த அளவுக்கு வெறி பிடிச்சு போய் அலைகிறாங்க என்றால் இதெல்லாம் வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்படி அந்த தீவிரவாத செயல்களை யார் கையில் எடுக்கின்றார்களோ அவங்களுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதலுக்கு எதிராகத்தான் இந்த வேலைகளை செய்யறாங்க. அவங்க பேரளவுல தான் முஸ்லிம்களாக இருக்கின்றார்களே ஒழிய அவங்களுக்கு இஸ்லாத்துக்கும் கடுகளவும் எல்லளவும் எல்லின் முனையளவும் சம்பந்தம் இல்லை. அதை வன்மையா கண்டிப்பதுதான் எங்களுடைய குறிக்கோளாகவும் நோக்கமாகவும் இருக்கின்றது அப்படின்றத அந்த சோதருக்கு பதிவு செய்யலாம். என் பேர் நாராயணன், நான் கொட்டியாக்கத்திலிருந்து வந்திருக்கிறேன். ஜி, இது மாதிரி குரான்ல தஜ்ஜால்னு சொல்லி ஒருத்தர் வராருல்ல, அவரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது நிறைய இறை தூதர்கள்லாம் வந்திருக்கிறாங்கல்ல, இவர் யார்? இவரை யார் அனுப்புறது? இந்த உலகத்துக்கு யார் அனுப்புறது? இவர் வரதுனால இந்த உலகத்துக்கு நன்மையா தீமையா? சகோதர் நாராயணன் அவன் மாற்றுத்திறனாளியா இருக்கக்கூடிய நிலையிலையும் அவ்வளவு விவரமா குர்ஆன்ல உள்ள ஒரு செய்தி குறித்து கேட்கிறாங்க. அதாவது தஜ்ஜால் என்பவனை பற்றி நபிகள் நாயகம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறாங்க. தஜ்ஜால் என்று ஒரு கொடியவன் வருவான் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், அதாவது தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்யாத எந்த தூதரும் இல்லை. எல்லா இறை தூதர்களும் தஜ்ஜால் என்று ஒரு கொடியவன் வருவான் அப்படின்றத குறித்து முன்னறிவிப்பு செய்திருக்கின்றார்கள் அப்படின்றத நாம பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் அவர்கள் இது குறித்து சொல்லியிருக்கின்றார்கள். அந்த தஜ்ஜால் என்பவன் வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்றத அவங்களுடைய கேள்விங்க. தஜ்ஜால் என்பவன் அவனே ஒரு பொய்யன் தான். அவன் பல்வேறு விதமான சோதனைகளை இறை நம்பிக்கையாளர்கள் சரியான முறையில் இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக இறைவனுடைய புறத்திலிருந்து வரக்கூடியவன் தான் அந்த பொய்யன் தஜ்ஜால் என்பவன். அவன் நான் தான் இறைவனே சொல்லுவான். அதாவது தீர்ப்பு நாள், இறுதி நாளினுடைய கியாமத்து நாள் என்று இஸ்லாம் ஒரு நாளை சொல்லுதுங்க. அதாவது இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். ஒட்டுமொத்த உலகமும் ஒரு நாள் அழிக்கப்பட்டு, அந்த அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் முதல் மனிதர்ல இருந்து ஆதம் நபி தான் முதல் மனிதர் என்று இஸ்லாமத்துல நாங்க நம்புறோம். ஆதம் நபியிலிருந்து அந்த கடைசி மனிதர் அழிக்கப்பட்டாரே உலக அழிவு நாள்ல, அந்த மனிதர் வரைக்கும் எல்லாரையும் இறைவன் உயிர் கொடுத்து எழுப்புவான். அப்படி உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய நாள் தான் மறுமை நாள் அப்படின்னு நாங்க நம்புறோம். அந்த மறுமை நாள்ல எல்லார் குறித்தும் இறைவன் விசாரிப்பாரு. விசாரிச்சு சொர்க்கம் நரகம் என்று தீர்ப்பளிக்கப்படும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இதுல என்னன்னா, அந்த கியாம நாளினுடைய அடையாளமாக தஜ்ஜால் வருவான் என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. கியாம நாளினுடைய அடையாளங்கள்ல 10 அடையாளங்களை, பெரிய அடையாளங்களும் சிறிய சிறிய அடையாளங்களும் நிறைய சிறிய அடையாளங்களை நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதுல ஒரு பெரிய 3 பூகம்பங்கள் ஏற்படும். யமன் தேசத்திலிருந்து ஒரு பெரிய நெருப்பு மக்களை விரட்டிக்கிட்டு வரும்.
அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்கி வருவாங்க. இயேசு சொல்றாங்கல்ல, அவங்க வந்து வானத்திலிருந்து இறங்கி வருவாங்கன்னு நாங்க நம்புறோம். இப்படி வந்து ஒரு 10 அடையாளங்களை நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வரக்கூடிய அடையாளத்துல ஒரு அடையாளம் தான் என்ன, இந்த தஜ்ஜால் என்பவன். அவன் வந்து நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி சில அற்புதங்களை எல்லாம் செஞ்சு காட்டுவான். அற்புதங்கள்னா அந்த ஒரு தடவை தான் அவனால செய்ய முடியும். ஒரு ஆளை உயிரோட கொலை பண்ணிட்டு திருப்பி உயிர் கொடுத்து எழுப்புவான். எழுப்பிட்டு நான் தான் இறைவன், என்னைய நம்புங்க அப்படின்னுவான். ஆனா அவனுக்கு எப்படி இருக்குமா, அவனுக்கு ஒரு கண்ணு வந்து நொல்ல கண்ணா இருக்குன்னு சொல்றாங்க நபிகள் நாயகம். ஒரு கண்ணு வந்து சூம்பி போன கண்ணா இருக்கு, ஒரு கண்ணு தான் பார்வையா இருக்கு. நீ வந்து ஆளையே காலி பண்ணிட்டு உசுரோட எழுப்புறதா இருந்தா உன் கண்ணை சரி பண்ண வேண்டியதுதானே, அந்த ஆற்றல் அவனுக்கு இருக்காது. அப்ப அவன் இறைவன் இல்லைன்றத இறை நம்பிக்கையாளர்கள் விளங்கிக் கொள்வார்கள். இப்படி வந்து இறைவனை நாம சரியான முறையில் நம்புறோமா அப்படின்றது குறித்து சோதிப்பதற்காக இறைவனுடைய சோதனையாக அந்த தஜ்ஜால் என்பவன் வருவான் அப்படின்றத நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்கள வந்து சிலுவையில ஏத்தி கொலை பண்ணிட்டாங்கன்னு கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க. ஆனா இஸ்லாம் அதை மறுக்குது, திருமறை குர்ஆன் அப்படி மறுக்குது. அப்படி அவரை கொல்லவும் இல்லை, சிலுவையில் ஏற்றவும் இல்லை. இறைவன் தன்னளவில் அவரை உயர்த்தி கொண்டான். அப்படி உயர்த்தப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதி தீர்ப்பு நாளினுடைய அடையாளமாக இந்த பூமிக்கு வருவார்கள். அவங்க வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஆட்சி புரிந்து தஜ்ஜாலை கொலை பண்ணுவாங்க என்று சொல்லி முன்னறிவிப்பு நபிகள் நாயகம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். தஜ்ஜால் என்பவன் ஒரு பொய்யன். அவன் வந்து இறைவனிடத்திலிருந்து ஒரு சோதனையாக சரியான முறையில் இறைவனை நாமல் நம்பிக்கை கொள்கின்றோமா என்பதற்குண்டான ஒரு சோதனையாக இறைவன் அனுப்புகின்றார். அப்படிப்பட்ட அந்த சோதனையில ஜெயிக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி இருக்கின்றத நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அந்த தஜ்ஜால் குறித்து உள்ள செய்தி. சுருக்கமா சொல்லியிருக்கேன். செல்வம், இயேசு கிறிஸ்து வந்து இறைமகனா இல்ல வந்து இயேசு அத கடவுளுக்கு மகன் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ரைட்டு. இப்போ எப்படி நீங்க அதை சொல்றீங்கன்னு எனக்கு அது எப்படின்னு தெரியும், எனக்கு புரியல. எப்படின்னு கேட்டா, நீங்க சொல்றீங்க மோசே நபி காலத்துல இருந்து அந்த ஒரு மீட்பரை அனுப்புவேன், அவரு வந்து பல நன்மைகளை செய்வாரு, மக்களை மீட்பாரு அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது மோசே காலத்துல சொன்ன வார்த்தையின் பிரகாரம் தானே கடவுள் வந்து இயேசு கிறிஸ்தவ மக்கள் நம்புறது, இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, அது மூலம் பல பாடுகளை பட்டாரு, மக்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தாரு, மறுபடியும் உயிர் தேய்ந்தாருன்னு சொல்லி எல்லாரும் நம்பும் போது கடவுள் அவரை சரிசமமாக, இப்போ கடவுளுக்கு இணையாக யாரையும் கற்பிக்க வேண்டாம் என்று நம்ம குர்ஆன் சொல்லுதுன்னு சொல்றீங்க. இணை கற்பிக்க வேண்டாம். இப்ப யாருன்னு சொன்னா கூட இணைனா என்ன, சமம். அப்போ ஈசா நபி தான் இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு சமமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அவரை ஏன் இறைமகனா நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுங்க. கடவுள் அதாவது மோசே காலத்திலிருந்து இஸ்ரவேல் காலத்திலிருந்து எல்லா நபிகளும் ஒருத்தர் இறந்தா அவரை உயிர்ப்பிக்கல, யாரும் பல அதிசயங்கள் செய்திருக்காங்க. அதே போல வானத்திலிருந்து மன்னாவே பொழிய சொன்னாங்க மோசே காலத்துல சொன்னது போல இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து கடவுள் அதாவது அந்த சீசர்களுக்கெல்லாம் உணவு அளித்தாரு என்று நீங்களும் சொல்லிட்டுக்கிறீங்க. கடவுள் ஈக்கலாக ஈசா நபியை இயேசு கிறிஸ்துவை சரிமா வச்சிருந்தார், அவர் அந்தஸ்துல வச்சிருந்தார் சரிசமமா. அப்ப சரிசமம் என்னும் போது கடவுள் ஒரு மகனுக்கு சரிசமம் சமம் என்ற போது அவர் ஒரு மகனாகத்தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு ராஜா கூட என்ன செய்வான், தன் மகனுக்கு ஒரு பட்டத்தை சூட்டும் போது அந்த மக்களுக்கு என்ன சொல்லுவான், நான் ராஜாவா இருக்கிறத நான் அவனுக்கு என் மகனுக்கு நான் ஒரு பட்டத்தை சூட்டும் போது என்னுள் சமமாக அந்த ராஜாவை என் மகனை நீங்க பார்க்கணும், ஏன்னா அவன் ராஜ பட்டத்தை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படி இருக்க சரி பாகம் அப்படின்னாலுமே கடவுளுக்கு நிகரன். நீங்க என்ன சொல்லணும்னு மோசே நபி இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு பிள்ளையா இருக்கிறாரா இல்லையான்னு தான் எனக்கு சந்தேகம். அதனால தான் உங்ககிட்ட விளக்கம் கேட்கத்தான் வந்தங்காட்டி நான் எதிர்த்து பேச வரல, அதுக்காக தான் கேட்கறேன். இப்போ கடவுள் வந்து இறை தூதர், அவரை இறை தூதரா தான் நாங்க நினைக்கிறோம், கடவுளுக்கு மகன் இருக்க முடியாது அப்படிலாம் சில புக்குங்களை கொஞ்சம் பார்த்து படிச்சேன். அதுக்காக தான் இதை கேட்கறேன். இது எப்படி விளக்கி எனக்கு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சகோதரர் செல்வம் அவர்கள் வந்து ரொம்ப தேவையான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அழகான ஒரு விளக்கத்தோட அந்த கேள்வி கேட்கிறாங்க. அதாவது வந்து இயேசு வந்து இறைவனுடைய மகன் என்று நாங்கள் நம்புகிறோம், அவங்க நம்புறாங்க.
அப்படின் பொழுது நீங்க மகன் இல்ல அப்படின்னு வேற சொல்றீங்க. ஆனா இறைவன் அவரை தனக்கு சமமா ஆக்குனாரு அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, தனக்கு சமமாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய மகன் தானே. அவரை குறித்து முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. மோசேயுடைய இதுல முன்னறிவு, ஒரு மீட்பர் வருவாரு அப்படின்னு சொல்லி முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. அப்படி முன்னறிவிப்பு செஞ்ச அடிப்படையில அவர் இந்த பூமியில பிறந்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து அவர் தன்னையே பலியிட்டு நம்முடைய பாவங்களை அவர் ஏந்தி இருக்கிறாரு. அப்படின் பொழுது அவரை நாம கடவுளாக தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாம இன்னும் அவர் இறந்தவரையெல்லாம் உயிர்ப்பிச்சிருக்கிறாரு. அப்படின் பொழுது அப்ப இப்படிப்பட்ட ஆற்றல் வேற யாருக்கும் வழங்கப்படலை தீர்க்கதரிசிகளுக்கு. அப்படின் பொழுது இந்த அடிப்படையில அவரை நீங்க மகன் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. அதுக்குண்டான விளக்கம் என்ன? ஏன் நீங்க அவர் மகனா ஏற்றுக்கொள்ளவில்லை? அவரை இறைவனுக்கு நிகரா ஏன் நீங்க ஆக்க மாட்டீங்க அப்படின்றதுதான் சகோதரருடைய கேள்வி. இதுல பல விஷயங்களை சகோதரர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்ற பைபிள்ல உள்ள விஷயத்தையே சொல்றேன்னா, நீங்க பைபிள்ல தான் நீங்க முழுமையா நம்புறீங்கன்னா பைபிள்ல இருந்தே தான் நம்ம எடுத்து காட்டணும். பைபிள்ல சொல்லக்கூடிய செய்தியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு என்பவர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய ஒரு தூதரா தான் வந்தாங்க. ஆனா சகோதரர் என்ன சொன்னாங்கன்னா, இறைவன் தனக்கு சமமாக அதை ஆக்கியிருக்காருன்னு சொல்லி குர்ஆன்ல இருக்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. குர்ஆன்ல அப்படி கிடையாது. குர்ஆன்ல அப்படி இல்லை. குர்ஆன்ல எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரத்துல் மரியம் என்று சொல்லி ஒரு அத்தியாயமே இருக்கு குர்ஆன்ல. மரியம்னா மேரி, இயேசுடைய தாயார் மேரி இருக்காங்கல்ல, மரியம்னு சொல்லி சொல்லப்படுது. மரியம் என்ற பெயர்ல தனி ஒரு அத்தியாயமே இருக்கின்றது. அந்த அத்தியாயத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு குறித்து இறைவன் சொல்லி காட்டுகின்றான். ஒரு வானவர் மூலமாக அவங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லப்பட்டது. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனேயும் அவங்க கேட்கிறாங்க, என்ன எந்த ஆணும் தீண்டவில்லையே, எனக்கு கல்யாணம் ஆகல, எந்த ஆணும் தீண்டாம இருக்கக்கூடிய நேரத்துல எனக்கு எப்படி புள்ள பிறக்கும் என்று சொல்லி அவங்க கேட்கிறாங்க. கால கதாலிக்க, அப்படித்தான், இது இறைவனுக்கு மிக லேசானது. இது இறைவனுக்கு இப்படி ஒரு குழந்தையை உருவாக்குவது என்பது மிக இலகுவான வேலை. அப்படி உனக்கு ஒரு குழந்தை உருவாகும் என்று சொல்லி அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வானவ தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஒரு நற்செய்தியை சொன்னாங்க என்று சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லுது. அப்படி சொல்லி அவங்க கருவுற்றவர்களாக அவங்க என்ன செஞ்சிடறாங்க, ஒரு பகுதியில போய் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அப்ப இறைவனிடத்திலிருந்து செய்தி வருது, நீ எதுவும் பேசாத, எது கேட்டாலும் இந்த குழந்தைகிட்ட கேட்டுக்கிற சொல்லிரு அப்படின்னு சொல்லி இறைவன் செய்தி அறிவிக்கிறார். இந்த குழந்தையை தூக்கிட்டு போறாங்க. அப்ப அங்க உள்ள ஆள்கள்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு கேட்கிறாங்க, ஏன் மரியம்மே, நீ என்ன நல்ல பொம்பளையா தானே இருந்த, உன்னுடைய தாய் தந்தையர் மோசமான ஆள்கள் கிடையாது. ஏன்னா கல்யாணம் பண்ணாம புள்ள பார்த்தா எப்படி இருக்கும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கல்யாணம் பண்ணாம ஒரு குழந்தையை ஒரு பெண்மணி தூக்கிட்டு வந்தால் அவளை இந்த சமூகம் எப்படி பார்க்கும்? அப்படி பார்த்தாங்க. ஏன் இப்படி இருக்கிற, ஏன் இப்படி ஆயிட்ட, நீ உன்னுடைய தாய் தந்தையர் மோசமான ஆள்கள் கிடையாது, நீ மோசமான குடும்பத்தை சேர்ந்த ஆளும் கிடையாது, இப்படி இருக்கிற நிலையில நீ எப்படி புள்ள பெத்த என்று கேட்கும் பொழுது அஷாரத்திலை, அந்த குழந்தையை கேட்க சொல்லி அவங்க சைகை செஞ்சாங்களாம், இப்படின்னாங்களாம். அப்ப அந்த ஆள்கள் கேட்டாங்களாம், இந்த குழந்தைகிட்ட எப்படி நாங்க பேசுறது, குழந்தைகிட்ட போய் கேட்க சொல்ற, தொட்டில கிடக்கிற குழந்தை எப்படி பேசும் அப்படின்னு கேட்டவனையும், தொட்டில இருந்த ஈசா நபி அவர்கள், இங்கதான் கவனிக்கணும், சகோதரர் அவர்கள் இறைவனுக்கு சமமாக ஆக்கியதாக சொன்னாங்க, சமமாக இறைவன் வைத்ததாக, சமமாக ஆக்கவில்லை. அந்த தொட்டில இருந்த ஈசா நபி அவர்கள் பேசினார்கள், கால இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப வஜாலனி நபியம் வஜாலனி முபாரக்கன் ஐனமா குந்து அவுசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும் துஹையா. அந்த குழந்தை பேசியது, கால கூறியது, இன்னி அப்துல்லா, நான் இறைவனுடைய அடிமையாக இருக்கிறேன், இறைவன் என்னை நபியாக ஆக்கி இருக்கின்றான், இறைவன் என்னை பாக்கியம் பொருந்தியவனாக ஆக்கி எனக்கு வேதத்தை வழங்கி இருக்கின்றான், நான் உயிரோடு இருந்து என்னுடைய தாயாருக்கு நன்மை செய்யும் காலமெல்லாம் தொழுமாறும்
ஜகாத் கொடுக்குமாறும் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான், என்னை பாக்கியம் புரிந்தவனா ஆக்கி இருக்கின்றான் என்று சொல்லி அந்த குழந்தை பேசியது யாரு? ஈசா நபி அவர்கள் குழந்தையா இருக்கும் பொழுதே பேசினார்கள் என்ற செய்தியை திருமறை குர்ஆன் சொல்லுதுங்க. அப்ப ஈசா நபி அவர்கள் பேசிய முதல் வார்த்தை என்னன்னா, நான் இறைவன் இல்லை, இறைவன் எனக்கு இறைவன் கிடையாது, நான் இறைவனுடைய அடிமை அப்படின்னு தான் பேசினார். ஃபர்ஸ்ட் வார்த்தையே அப்துல்லா, நான் இறைவனுடைய அடிமையா இருக்கிறேன் அப்படின்றதான் பேசினார். அப்ப நான் இறைவன் இல்லைன்னு சொன்னது அவர் பேசின முதல் வார்த்தையே. அப்படின் பொழுது அவர் இப்ப இறைவனுக்கு சமமா எப்படி ஆவாரு? அப்ப இது குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, ஆயத்துன் லின்னாசி வ ரஹ்மத்தம் மின்னா, அவர் உலக மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஒரு ரஹ்மத்தாக இருக்கிறார் இப்படிதான் சொல்லுதே ஒழிய அவரை கொண்டு போய் இறைவனுடைய இடத்துல வச்சிடலாங்க. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய முதல் விஷயம். ரெண்டாவது, திருமறை குர்ஆன்ல இன்னும் தெளிவான வசனங்கள்லாம் இருக்கு. எப்படி இருக்கு? இறந்ததுக்கு அப்புறம் உள்ள ஒரு வாழ்க்கையில இறைவன் எல்லாரையும் கூட எழுப்பி விசாரணை செய்யும் பொழுது ஈசா நபி அவர்களையும் இறைவன் விசாரிப்பாராம். அது குறித்து அல் மாயிதா என்ற அத்தியாயத்தினுடைய 110, 112, 113, 114 இருந்து நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இறைவன் விசாரிப்பாராம். எப்படி விசாரிப்பாரு? ஈசாவே, நீதான் உன்னையும் உன்னுடைய தாயார் மரியத்தையும் வணங்க சொல்லி மக்களுக்கு கட்டளை போட்டியா? என்னை வணங்க சொல்லிதான், ஒரே இறைவனை மட்டும்தான் வணங்க சொல்லிதான் நான் கட்டளை போட்டேன். நீ உன்னையும் உங்க அம்மாவே வணங்க சொன்னியா மக்கள்கிட்ட என்று கேட்பானாம். இறைவன் விசாரிப்பானாம். அப்ப ஈசா நபி அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்லுவாங்களா? இறைவா, நீ மிக பரிசுத்தமானவன், நான் என்ன அவரிடத்துல பிரச்சாரம் பண்ணேன்னு உனக்கு தெரியும், உன்னைய மட்டும்தான் நான் வணங்க சொன்னேன், உன்னைய மட்டும்தான் நான் வணங்கி வழிபட சொன்னேனே ஒழிய என்னை வணங்க சொல்லல. நான் இருந்த வரைக்கும் இப்படிதான் போதிச்சேன். நான் இறந்தது என்னை நீ கைப்பற்றினதுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது என்று அவர் சொல்லிவிடுவார். இதே நபிகள் நாயகம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, என்னை யாரு வணங்குனீங்கன்னா என்னுடைய சகோதரர் ஈசா சொன்ன மாதிரியே நானும் சொல்லிடுவேன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, வர இறைவனை மட்டும்தான் வணங்க சொல்லிதான் நான் சொன்னேன். என்னை வணங்கினா முகமது நபியை தூக்கி போட்டு வணங்க ஆரம்பிச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை என்று முகமது நபியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்படின்னும் பொழுது அப்ப இறைவனிடத்துல விசாரணையிலையும் என்ன சொல்லுவாரு? இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்றுதான் அவர் சொன்னார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்படின்னும் பொழுது குர்ஆன்ல தெளிவா இருக்கு, இவர் ஒரு அடிமை தான், இறைவனுடைய தூதர் தான். அப்படி தூதராக இருந்தவர் இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், பிதாவை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அவரும் சொன்னார். வேற யாரையும் வணங்க கூடாது என்பது அவருடைய அந்த கட்டளையும். இதை என்ன செஞ்சிட்டாங்கன்னா காலப்போக்கில் அப்படியே மாத்திட்டாங்க என்று திருமறை குர்ஆன் குற்றச்சாட்டு வைக்கின்றது. எப்படி மாத்தினாங்க? அவங்க தங்களுடைய கைகளில் எழுதி கொண்டு இது இறைவனத்திலிருந்து வந்த வேதம்னு சொல்லிட்டாங்க. எப்படிலாம் மாத்தினாங்க? இயேசுவே கடவுளாக ஆக்கி மூன்றில் ஒருவர் என்று சொல்லி பிதா சுதன் பரிசுத்தாவின் 3 பேரையும் கடவுளாக்கிட்டாங்க. 3 எப்படி ஒன்னாகும்? 3 சமமாகுமா? இப்போ ஒவ்வொன்னா பார்ப்போம். நம்ம இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இயேசுவை இறைவனுடைய மகன் என்று சொல்வதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தந்தை இல்லாம பிறந்தாரா இல்லையா? அப்ப அவரு தானே அப்பா, தந்தை இல்லாதனால அவர் தானே அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் அடிப்படையிலே நம்ம எடுத்துக்கிறோம். பைபிள் அடிப்படையிலேயே இயேசு தந்தை இல்லாம பிறந்தார். ஓகே, தந்தை இல்லாம பிறந்ததுனால அவர் அப்பான்னா, ஆதாம் எப்படி பிறந்தாரு? ஆதாமுக்கு தந்தை யாரு? ஆதாமுக்கு தாய் யாரு? தாயும் தந்தை இல்லாம பிறந்தவர் தான் மகனா வரணும். இப்படி சொல்ல போனா ஃபர்ஸ்ட் எடுக்கிறதா இருந்தா ஆதாமுக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது. அப்ப அவரையே மகன் சொல்றது இல்ல. அப்ப இதை யோசிக்கணுங்க, கிறிஸ்தவ சகோதரர்கள் இதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அப்ப தந்தை இல்லாம பிறந்ததுனால அவர் மகன் அப்படின்னா, தாயும் தந்தையும் இல்லாமல் பிறந்திருக்கிறார். தாயினுடைய வயிற்றுல, ஒரு ஸ்திரீயினுடைய வயிற்றுல பிறந்தவன் சுத்தமானவனாவது எப்படின்னு கேட்கிறார். இயேசுவே கேட்கிறார், ஸ்திரீயினுடைய வயிற்றுல பிறந்தவன் சுத்தமானவன் கிடையாதுன்றார். அப்ப ஸ்திரீயினுடைய வயிற்றுல தானே இவர் பிறக்கிறாரு. அப்படின்னும் பொழுது இதை வைத்து இவர் கடவுளான்றதை நீங்க யோசனை பண்ணணும். இவர் தந்தை இல்லாம பிறந்திருக்காருன்னா தாயும் தந்தையும் இல்லாமல் பிறந்த ஆதம் மகனா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதை வச்சிருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, மெல்கிசே தேக்கு என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்திருக்காரு. அவரை பாத்தீங்கன்னா அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, தாயும் இல்லை, தாப்பனும் இல்லை, எந்த வம்ச வரலாறும் இல்லை என்று பைபிள் சொல்கின்றது. அப்ப மெல்கிசே தேக்குவை மகன் சொல்லுவாங்களா? இறைவனுடைய மகன் சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப தாயும் தந்தையும் இல்லாம பிறந்ததுனால, தந்தை இல்லாம பிறந்ததுனால அவர் கடவுள் கிடையாது, மகன் கிடையாதுன்னு பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா,
அவர் வந்து தேவகுமாரன் என்று இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதனால இயேசு வந்து இறைவனுடைய மகன் சொல்றாங்க. இப்படி சொல்றதா இருந்தா அவரை பற்றி மட்டுமா தேவகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கு? அப்படி கிடையாது. நீங்க பைபிள் முழுவதும் எடுத்து பாத்தீங்கன்னா தாவீது தேவகுமாரன், அதே மாதிரி வந்து இன்னும் பல தீர்க்கதரிசிகளை மோசே தேவகுமாரன் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப எல்லாரையும் தேவகுமாரன் சொல்லப்பட்டு நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கு, பைபிள் சொல்லுது. அப்ப எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆயிருவோமா, மகன் ஆயிருவோமா? நம்ம எல்லாரும் பிள்ளையா? அப்ப நம்ம எல்லாரும் வந்து இறைவனுடைய மகன்களா? கிடையாது. நம்ம இதை எப்படி விளங்கிறோமோ அப்படிதான் அதையும் விளங்கணும். அன்னும் சொல்ல போனா இயேசு தெளிவா சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்றாரு. தான் மனுஷகுமாரன் என்பதை தெளிவா சொல்றாரு. அப்ப தேவகுமாரன் என்பது வந்து, அந்த குமாரன் என்பது வந்து அடிமை என்ற அடிப்படை வார்த்தையில தான் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு இலவா அவங்களுக்கு புரியுதா இருந்தா இந்த தேவகுமாரன் தேவனுடைய அடிமைகள் என்ற அர்த்தத்துல தான் சொல்லப்பட்டது. எப்படி சொல்லப்பட்டதுன்றதுக்கு உதாரணம் என்னன்னா, இயேசு சொல்றாரு, மத்தேயு என்ற அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருவரையும் நீங்கள் பிதா என்று அழையாதேயுங்கள், பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உங்களுடைய பிதா அப்படின்றாரு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே பிதான்னு நீங்க சொல்லிடாதீங்கன்றாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே பிதான்னு சொல்லக்கூடாது, பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதா தான் உங்களுடைய பிதான்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்களுடைய தகப்பன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அப்பா பேர் சொல்லணுமா இல்லையா? உங்களுடைய அப்பா ஃபாதர்னு தானே கூப்பிடணும், வேற பிதான்னு கூப்பிடாதீங்கன்னா, பிதான்னு கூப்பிடாதுன்னா வேற எப்படி கூப்பிடுறது? அப்ப வேற மாதிரி எந்த பேர் வச்சாலும் கூப்பிட்டாலும் பஞ்சாயத்து ஆகுமே. அப்ப கிறிஸ்தவர்கள் எல்லாம் தங்களுடைய தகப்பன்மார்களை பிதா என்று தானே கூப்பிடுறாங்க. அப்ப இந்த பைபிள் வசனத்துக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, பிதா என்பது படைத்த இறைவன், நம்மை படைத்த இறைவன் என்ற அடிப்படையில பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ சொல்லி பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருவரையும் உங்களை படைச்ச இறைவன் சொல்லாத, பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதா இருக்கிறாரே அவர் தான் உன்னை படைச்சவன். கரெக்டா புரிஞ்சுதா? அப்ப பிதா என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் படைத்த இறைவன் என்ற அடிப்படையில் தாங்க அதை பயன்படுத்தப்பட்டிருக்கு பைபிள்ல. அதனுடைய நேர் பொருள் என்ன? குமாரன். அப்ப குமாரன் என்றால் அடிமைகள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப குமாரன் என்பது வந்து தேவனுடைய அடிமைகள் என்ற அடிப்படையில தான் இந்த வார்த்தை பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாம விளங்கிக்கிறோம். அதே மாதிரி நிறைய அற்புதம்லாம் செஞ்சார்ல, இறந்தவர்களை எல்லாம் உயிர்ப்பிச்சாரா இல்லையா அப்படின்றதையும் சகோதரர் குறிப்பிட்டாங்க. இறந்தவரை உயிர்ப்பித்தது வந்து இயேசு அவர்கள் உயிர்ப்பிச்சதை பாத்தீங்கன்னா ஒரு 2 பேரை உயிர்ப்பித்த மாதிரி வருதா? ஒட்டுமொத்த பைபிளை நீங்க தேடி பாத்தீங்கன்னா 2 அல்லது 3 பேருக்கு மேல உயிர்ப்பிக்கல அவர். இயேசு அவர்கள் உயிர்ப்பித்ததை பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 3 பேர்னு வச்சுக்கிறீங்களேன். 3 பேர், அந்த லாசரு இந்த மாதிரி ஒரு 3 பேர் தான் வருதுங்க. இப்போ பழைய ஏற்பாடுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எசேக்கியேல் என்ற தீர்க்கதரிசி அவர் என்ன செய்யறாரு, ஆயிரக்கணக்கான எலும்புகளை ஒன்னா குவிச்சு வச்சு ஆயிரக்கணக்கான எலும்புகளுக்கு சொந்தக்காரங்களையும் அப்படி எழுப்பிடுறாரு. இயேசு உயிர்ப்பிச்சதாவது எப்படி உயிர்ப்பிச்சாருன்னா, உசுரோட டெட் பாடியா இருந்தவரை உயிர்ப்பிச்சாரு. உடல் இருந்துச்சு, உடல் எல்லாம் இருந்துச்சு, உசுர் மட்டும் தான் போயிருந்துச்சு. அப்படிப்பட்ட ஆளுதான் இயேசு உயிர்ப்பிச்சாருங்க. ஆனால் எசேக்கியேல் என்ன செஞ்சிருக்காருன்னா, எலும்புகளையா கூட்டு கொன்னா கொட்டி அப்படின்னாரு, உடனே எல்லாம் எந்திரிச்சிருச்சு. அப்ப வந்து நீங்க உயிர்ப்பிச்சதுனால வந்து அவர் கடவுள் ஆயிட்டார் அப்படின்னா எசேக்கியேல் பெரிய கடவுளா போயிடுவார். அப்புறம் எசேக்கியேலை நீங்க வணங்க ஆரம்பிச்சிடணும். அப்புறம் அப்ப எசேக்கியேல் இறைவனுடைய அற்புதத்தினால செஞ்சாரே ஒழிய இவர் தன்னுடைய ஆற்றல்னால செய்யல. அற்புதம் செஞ்சதுனால கடவுளா? எவ்வளவு மோசே வந்து கடலை பிளக்கலையா? எவ்வளவு எலியா எலிசாலாம் அப்படியே மேலே பறந்து போனாங்களா இல்லையா? பைபிள்ல வருதா இல்லையா? அப்ப இந்த மாதிரியாக அற்புதங்களை பொறுத்த வரைக்கும் பல அற்புதங்களை வந்து இயேசுவால செய்ய முடியாம போச்சா இல்லையா? அவரே தெளிவா சொல்றாரு. இந்த மாதிரி வந்துகிட்டு ஒரு அத்தி மரத்துக்கு போறாரு, கடுமையான பசி ஏற்பட்டுருச்சு அவருக்கு. மத்தேயுல வரக்கூடிய செய்தியை பாக்குறோமா இல்லையா? கடுமையான பசி ஏற்பட்டு அத்தி மரத்தை நோக்கி போறாரு. போய் பார்த்தா அத்தி மரத்துல அத்தி பழத்தை காணோம், மரத்துல பழம் இல்லை. நாசமா போ அப்படின்னு திட்டி அவர் திட்டினோடனே அத்தி மரம் பட்டு போயிருச்சு. ஏன் அத்தி மரத்துல அத்திப்பழம் முளைக்கலன்னா அதுக்குண்டான காரணத்தையும் பைபிள் சொல்லுது. அது அத்திப்பழ சீசன் இல்லை. சீசன் இல்லாத நேரத்துல போய் பழம் தேடினது யாரு தப்பு? சீசன் இல்லாத நேரத்துல இங்க பழம் முளைக்காதுன்னு தெரியும்ல, அங்க போய் பழம் வேணும்னு கேட்டா எப்படி பழம் எடுக்க முடியும்? அப்போ இப்படி ஒரு நிலையை வந்து அத்தி மரத்தை திட்டாரா, திட்டி அது பட்டு போச்சு.
இப்போ இறைவனுடைய பண்பா இது? அற்புதம் செய்ய முடியலையே. உண்மையிலே அற்புதம் செய்யறதா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு மரத்தையே பட்டு போக வைக்காம, மரமே அத்திப்பழம் வான்னு சொல்லியிருக்கணும். உண்மையிலே அதுதான் அற்புதமா இருந்திருக்கும். அற்புதமா செஞ்சு அந்த அத்திப்பழத்தை வரவழைச்சிருந்திருக்கலாம். ஆனால் அத்தி மரத்துல அத்திப்பழம் இல்ல, அவருக்கு தெரியல. இவருக்கு பசி ஏற்பட்டிருக்கு. இவர் எப்படி கடவுளா இருந்திருக்க முடியும்? அப்ப நாசமா போன அத்திமரத்தை திட்டி அத்தி மரத்தையே பட்டு போக வச்சது கடவுளுடைய செயலா? அப்ப அற்புதம் செய்ய முடியலையே, பட்டு போக வைக்க தானே முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இன்னும் இன்னும் பல அற்புதங்கள் எல்லாம் போய் கேட்டாங்க. இந்த மாதிரி வந்துகிட்டு இறந்ததுக்கு அப்புறம் அந்த பரலோக ராஜ்யத்துல என்னுடைய ஒரு குழந்தையை உங்களுடைய வடது பாரிசத்திலும் இன்னொரு குழந்தையை இடது பாரிசத்திலும் நீங்கள் ஏந்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெண்மணி போய் கேட்கிறாங்க. அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு? என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படிதான். நான் செய்ய முடியாதுமா இத. ஒரு குழந்தைய வலது கையிலையும் இடது கையிலையும் தூக்கி வைக்கிறது கூட எனக்கு ரைட்ஸ் கிடையாது. தெளிவா சொன்னாரா இல்லையா? இன்னும் சொல்ல போனா சாத்தான் தூக்கிட்டு போய் 40 நாள் சோதனை பண்ணானா இல்லையா? சோதனை பண்ணி இந்த கல்லையெல்லாம் அப்பமாக்குப்பா அப்படின்னு சொல்லி இயேசுட்ட கேட்டார். சாத்தான் கேட்டானா இல்லையா? இயேசு செஞ்சாரா? செய்ய முடியல. நீ இங்க தாள குதின்னு மலையில போய் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு குதிக்க சொல்றான் சாத்தான். நீ குதிச்சேன்னா அற்புதத்தினால உன்னை கல்லுல முட்டி உன் மண்டை உடையாம இறைவன் காப்பாத்துவார்ல, உன் பிதா காப்பாத்துவார்ல, குதி அப்படின்னா. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு சொல்லிட்டாரு. டெஸ்ட் பண்ணாதரா, வேணாம்டா, என்னால செய்ய முடியாது அப்படின்னு தானே சொன்னாரு. அப்படின்னும் பொழுது அவரால் அற்புதம் செய்ய முடிஞ்சுச்சா? காரணம் என்னன்னா அவர் கடவுள் இல்ல. அதுதான் விஷயம். என்ன சொன்னாரு? தெளிவா இயேசு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, என்னுடைய பிதாவே எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் கான்செப்ட். அப்படின்னும் பொழுது இவர் சாதாரண மனிதனாத்தான் இருந்தாரு. இவருக்கு எந்த அற்புதமும் செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனா இவர் படைத்த இறைவன் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதான் இவர் கொள்கையா சொன்னார். பின்னாடி வந்தவர்கள் தான் மாற்றி விட்டார்கள் என்று இஸ்லாம் குற்றச்சாட்டு வைக்கின்றது. அதற்குண்டான ஆதாரங்கள் இன்றளவும் பைபிள்ல இருக்கின்றன. பைபிள்ல வேத பாரகர்கள போய் அவரை பரிசோதிக்கும் விதமாக நீ இந்த மாதிரி கற்பனைகள்லயே பிரதான கற்பனை எதுன்னு கேட்டாங்களா இல்லையா? என்ன அவர் சொன்னாரு? மெய்யான தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மட்டுமே நீ அன்பு கூறுவாயாக, அவனை மட்டுமே உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆத்ம பலத்தோடும் நீ அவரை மட்டும் வணங்கு. இதுதான் பிரதான கற்பனை சொன்னாரா இல்லையா? அப்ப இறைவனை மட்டும்தான் வணங்கணும். இஸ்ரவேலை கேள், உம்முடைய கர்த்தராகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை தவிர வேற யாரும் கர்த்தர் இல்ல, அவரை மட்டும்தான் வணங்கணும். இப்படிதானே சொன்னாரு இயேசு. இப்படி சொன்னது தானே பைபிள்ல இன்னமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் தெளிவா மத்தேயு 7வது அதிகாரத்துல 20, 21, 22 இருந்து நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, எப்ப இறந்ததுக்கு அப்புறம் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய விசாரணையில அநேகர் எல்லாரும் இயேசுவை நோக்கி சொல்லுவாங்களாம், கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று அநேகர் என்னை நோக்கி கேட்பாங்க. பல பேரு இப்ப அற்புதம்லாம் செய்யறாங்கல்ல, செவிடனை பார்க்க வைக்கிறோம், எல்லாம் அற்புதம்லாம் நிறைய பண்றேன்னு சொல்றாங்க. அப்படி செய்யறதா இருந்தா செஞ்சு காட்டணும். அதுவும் பொய்ன்றதை நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். அது தனி விஷயம். இதுல அநேக அற்புதங்களை செஞ்சோம், பிசாசுகளை துரத்தினோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அப்படின்னு சொல்லி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி இயேசுவை நோக்கி அழைப்பாங்களாம். அப்ப இயேசு அவர்களுக்கு சொல்லுவாராம், ஓ அக்கிரமம் செய்கைக்காரர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் ஒரு காலும் அறியேன். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மாறாக என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கடவன். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லக்கூடியவனுக்கு உதாரணம், அவன் வழுக்கு பாறையின் மீது தன்னுடைய வீட்டை அமைத்தவனை போலாவான். என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி அவன் நடக்கின்றானோ அவனை கன்மலையின் மீது தன்னுடைய வீட்டை அமைத்தவனை போலாவான் என்று சொல்லி இயேசு சொல்லுவாருன்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா இயேசுவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது, அவங்க பரலோக ராஜ்யத்தில் ஜெயிக்க முடியாது.
அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. நான் சொல்லல, இயேசுவே சொல்றாரு தெளிவா. அப்படின்னும் பொழுது அப்ப இயேசு தன்னை எங்க கடவுள்னு சொன்னாரா? தன்னை கடவுள்னு சொன்னதா பின்னாடி எழுதி வச்சுக்கிட்டாங்க. பின்னாடி அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். சகோதரர் அவர்கள் கூட குறிப்பிட்டாங்க, நம்முடைய பாவத்துக்காக மரித்து நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார், தன்னையே ஒப்பு கொடுத்தார்னு சகோதரர் சொன்னாங்க. அதுவும் தப்புங்க, அது கிடையாது, அப்படி நடக்கலைங்க. காரணம் என்னன்னா, அதாவது என்ன நம்புகின்றார்கள் என்றால், கிறிஸ்தவ சகோதரர்கள் இயேசு நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் தான் தலையில சுமந்துக்கிட்டு விரும்பி உயிரை விட்டார் நம்புறாங்க. அதுக்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தாரு, மீட்பரா வந்தாருலாம் சகோதரர் சொல்லி காமிச்சாங்க. அப்படி அவர் வந்திருப்பாரே ஆனால் அவர் விரும்பி போய் செஞ்சிருக்கணும் இதெல்லாம். ஆனால் அவர் விரும்பி செஞ்சாரா? அவர் தலையில அது சுமத்தப்பட்டதா? அது திணிக்கப்பட்டதா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் உங்க எல்லாருடைய பாவத்தையும் எல்லாருடைய குற்றச்செயல்களையும் நான் சுமந்துக்கிறேங்க. நீங்க திருடுங்க, கொள்ளையடிங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. உங்க எல்லாத்துக்கும் பதிலா நான் போய் போலீஸ்ல சரணடைகிறேன்னு நான் சொல்றேன், இப்படி வச்சுக்கிறோமே உதாரணத்துக்கு. உங்க அனைவருடைய கொடுமைகளையும் தீமைகளையும் நான் சுமந்து கொள்கிறேன். என் தூக்குல போறதா இருந்தா என்னை தூக்குல போடட்டும் போலீஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்களேன். நான் என்ன செய்யணும்? நானே மனம் போய் இந்த ஒரு ஆள் கொள்ளையடிச்சிட்டாரா, நான் நேரா போய் ஸ்டேஷனுக்கு போகணும். கொள்ளையடிச்சிருக்காரு, என்னை தூக்கி உள்ள போடுங்க. அவர் கொலை பண்ணிருக்காரு, என் கழுத்தை வெட்டுங்க, என்னை மரண தண்டனை கொடுங்க. இந்த அங்கே இன்னொரு கொலை நடந்திருக்கு, அதுக்கு நான் தான் பொறுப்பு. இப்படி போகணுமா இல்லையா? இப்படி சொல்லாம இப்ப நான் சொல்றேன், உங்க எல்லாருடைய இதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லிட்டு நான் ஓடி எஸ்கேப் ஆயிட்டேன். என்னைய தேடி ஒரு 10 பேர் ஓடுறாங்க. ஒரு 10 பேர் ஒரு பெரிய படை அமைச்சு தேடி பிடிச்சு நான் ஒளிஞ்சிருக்கும் பொழுது பின்னாடி அப்படியே அமுக்கி தூக்கிட்டு போய் என் தலையை வெட்டிட்டு எல்லாத்துக்கும் உயிரை விட்டாரு பாத்தீங்களான்னு சொன்னா ஒத்துக்குறீங்களா? நீங்க யார் ஒத்துக்குருவா இத? இந்த வேலை தான் இயேசுடைய அந்த வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது, நம்ம சொல்லல. பைபிள்ல உள்ளதை தான் சொல்றேன். பைபிள் எப்படி சொல்லுது நீங்க பாத்தீங்கன்னா, நமக்காக ஒப்பு கொடுத்தான்னு சொல்றாங்கல்ல, அனைத்து பாவங்களையும் தன்னுடைய தலையில சுமந்து நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தாருன்னா என்னங்க செஞ்சிருக்கணும்? எல்லாருடைய பாவத்துக்காக என்னைய தூக்கி கொள்ளுங்கப்பான்னு சொல்லி யூதர்கள்ட்ட போய் இவர் சரணடைந்திருக்க வேண்டும். ஆனா சரணடைந்தாரா? இவர் ஓடி ஒளிகிறார். ஓடி ஒளிந்து கொண்டு இவரை கண்டுபிடிக்கிறதுக்கு தேடி பிடிக்க தனி ஒரு உளவு படையை அமைக்கிறாங்க. அவர்களுடைய சீடர்கள் ஒருவர் யாரு காட்டி கொடுத்ததுன்றாங்க? யூதாஸ் காரியோத் என்பவன் தான் காட்டி கொடுக்கிறான். அந்த யூதாஸ் காரியோத்து சில பணங்களுக்காக, சில வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். வருதா இல்லையா? அப்ப இவரே தானே ஒப்பு கொடுத்தார் என்றால் இவர் ஏன் காட்டி கொடுக்கப்பட்டார்? இவரா போய் சரணடைகிறதா இருந்தா இவரை காட்டி கொடுக்க தேவையில்லைங்க. ஒரு ஆள் போய் நான் எந்த அளவு காட்டி கொடுக்கப்படுறாருன்னா, அந்த யூதாஸ் காரியத்தை சொல்றான், நான் போய் யாருக்கு முத்தம் கொடுக்கறேன்னா அவர் தான் இயேசு. முத்தம் கொடுத்தோடனே அப்படியே அமைக்கிறீங்கன்ட்டான். இப்படி சொல்லி ஆளுகளை கூட்டிட்டு போய் இவன் முத்தம் கொடுக்கறான், உடனே பிடிச்சிட்டாங்க. இப்படி பிடிச்சு தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போய் அடைச்சு வச்சா அவருடைய பிரார்த்தனை, அந்த ஜெபம் என்பது ரொம்ப ஃபேமஸா சொல்லப்படும். என்ன பிரார்த்தனை பண்ணாரு? அவர் இந்த மாதிரி சிலுவையில ஏத்த போறாங்கன்னோனையும் என்ன பிரார்த்தனை பண்ணாரு? கர்த்தாவே, நான் சிலுவையில எல்லாருடைய பாவத்தை நான் சுமந்துடுறேன், என்னைய நீ காலி பண்ணிரு, அனைத்து பாவத்தை நான் சுமந்துக்கிட்டேன் கர்த்தா, அதனால என்னைய காலி பண்ணி பிதாவே நான் சொன்னாரு. அப்படி சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா அவரா ஒப்பு கொடுத்தான்னு சொல்லலாங்க. அப்படி சொல்லலாங்க. அப்படி சொல்லாம என்ன சொன்னாருன்னா, பிதாவே என்னுடைய இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எப்படியாவது விலக்கி விடும் அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி வியாகுலப்பட்டார். முகங்குப்புற விழுந்து கதறி அழுதார். பாக்குறோமா இல்லையாங்க? அப்ப தாமாக ஒப்பு கொடுக்கக்கூடியவர் இப்படி விழுந்து அழுவாரா? என்னை இதுல இருந்து காப்பாத்திருங்கன்னு சொல்லுவாரா? என்னை எப்படியாவது இதை விட்டு என்னை எஸ்கேப் ஆயிரு, நான் எப்படியாவது தப்பிச்சு ஓடணும்னு பாக்குறாரு. ஆனா இறைவன் நாடல, தேவன் நாடல, பிதா நாடல, நீ தான் ஜாவன் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னும் பொழுது அவர் விரும்பி அதை செய்யல. விரும்பி செய்யாம இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், சிலுவையில ஏத்துனாங்களா இல்லையா? சிலுவையில ஏத்தின பொழுது அவர் உயிரை விடுவதற்கு முன்னாடி சொன்ன கடைசி வார்த்தை என்ன? பைபிள் என்ன சொல்லி காட்டுகின்றது? கடைசி வார்த்தை என்னன்னா, அவர் சாக போறதுக்கு 9ஆம் மணி நேரத்துல சாக போறதுக்கு முன்னாடி சொன்ன கடைசி வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்பதனுடைய பொருள் என்ன தெரியுமா? பைபிளே சொல்லுது, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்?
தாமாக உலக மக்கள் அனைவருடைய பாவத்தையும் தன்மேல சுமந்து கொள்வதற்காக உயிரை விட்டவர் தேவனை இப்படி கடிந்து கொள்வாரா? தேவனை இப்படி கவுத்திட்டீங்களே, தேவனே ஏன் இப்படி பண்ணீங்க, என்னை கைவிட்டுட்டீங்களே? யாரு தேவன் கைவிடுவார் என்று பைபிள் சொல்லுது? துன்மார்க்கனை தவிர வேறு யாரையும் தேவன் கைவிட மாட்டார். அப்ப இவர் பிதா இவரை கைவிட்டார் என்றால் அப்ப இவர் யாரு? பைபிள் அடிப்படையில நான் சொல்லல, கிறிஸ்தவ சோதர்கள் கோச்சுக்கிற கூடாது. பைபிள்ல உள்ள விஷயங்களை தான் சொல்றேன். இப்ப எல்லாமே பைபிள்ல உள்ள வசனங்களை தான் சொல்லி இருக்கிறேன். நானா இட்டுக்கட்டி சொல்லல, எல்லாமே எல்லாம் அதுல உள்ளதுதான். அப்படின்னும் பொழுது அப்ப தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றால் அப்படி சொல்லிட்டு தான் கடைசியா மரணித்தார் என்றால் அதுல அந்த சிலுவை பணியில அவருக்கு உடன்பாடு இல்லை. அப்படி உடன்படாத ஒருத்தவரை கூட்டிட்டு இந்த ஆடு வெட்டுறதுக்கு முன்னாடி கேட்பாங்கல்ல, ஓகே சொல்லணும். முதல்ல அந்த ஆடு ஓகே சொன்னாதான் வெட்டுவேன். என்னப்பா எப்படிப்பா அது ஓகே சொல்லணும்? ஆடு தெரிஞ்சு சொல்லணுமா, என்னை வெட்டுன்னு சொல்லணுமா? தலையில தண்ணி ஊத்திடுவாங்க, அது இப்படி தலையாட்டு ஓகே சொல்லிடுச்சு போடு அப்படின்ற மாதிரி இவரை கூட்டிட்டு சிலுவையில ஏற்றி விட்டு இவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார், நமக்காக மரித்தார் என்று சொன்னால் இது சரியா அப்படின்றத கிறிஸ்தவ சகோதரர்கள் சிந்திக்க வேண்டும். அதுல இறைவனுடைய மகன் இல்லை, இறைவன் இல்லைன்னு சொல்றதுக்குலாம் இதுதாங்க காரணம். பைபிள்லே தெளிவா கர்த்தாவே கர்த்தாவேன்னு அழைச்சிங்கன்னா பரலோக ராஜ்யம் கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. பின்னாடி பவுல் என்ன செய்யறாருன்னா இதுல கொண்டு மேட்ச் பண்றாரு டோட்டலா. இது நம்ம அவரு இதுக்காக தான் மரணிச்சாரு, அதனால டோட்டலா எல்லாத்தையும் மாத்திட்டாரா இல்லையா? பவுலு விருத்த சேதனம் பண்றத ரத்து பண்றாரு, முந்தைய கட்டளைகள் எல்லாம் பலவீனமாயிருச்சுன்றாரு, இந்த கட்டளை தான் கரெக்டானதுன்றாரு. எல்லாத்தையும் டோட்டலா மாத்தி தேவனுடைய மகிமை, அதாவது தேவனை மகிமைப்படுத்த யார் ஒருவர் பொய் சொன்னா அந்த பொய்யினால், நீ சொல்லக்கூடிய பொய்யினால் தேவைக்கு மகிமை உண்டாகுமானால் நீ பொய்யன் என்று தீர்க்கப்படுவானே என்றார். நீ தேவனை மகிமைப்படுத்த என்ன வேணாலும் பொய் சொல்லிக்கோ, நீ பொய்யன் கிடையாது அப்படின்னு சொல்லி பொய் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற கண்ணா பின்னான்னு பல விஷயங்களை உள்ள நுழைத்து விட்டு அவர் தான் நினைச்சதெல்லாம் எழுதிக்கிட்டார் பைபிள்ல. இதுதான் உள்ள விஷயம். அவர் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம், அவங்களுக்கு எழுதிய நிருபம், இவங்களுக்கு எழுதிய நிருபம், எழுதுற கடிதத்தை எல்லாம் ஏன் பைபிள்ல சேர்த்தாரு? ஒரு ஊருக்கு கடிதம் எழுதுனா கடிதாசி போட்ட கடிதாசி இதெல்லாம் பைண்டிங் பண்ணா வேதமா? யோசனை பண்ணணுமா இல்லையாங்க? அதோடு மட்டும் இல்லாம இன்னும் தெளிவா சொல்லுவார், அவரே சொல்லுவாரு, நான் புத்தியீனன் போலதான் நான் பேசுவேன், என்னுடைய புத்தியீனத்தை நீங்க ரொம்ப சகிச்சிருக்கிறீங்க, நான் கிறுக்குத்தனமா உளர்றேன், என்னுடைய புத்தியீனத்தெல்லாம் நீங்க நல்லா சகிச்சுக்கிட்டு இருக்கீங்கப்பா அப்படின்றதும் பைபிள்ல இருக்கு, அதுவும் வேதமா இருக்கு. இது எப்படி சரியா வரும்? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்டத்திற்கு பல விஷயங்களை பவுல் உள்ள பூத்தி விட்டாரு. எந்த அளவுக்கு நாங்க கேட்டா கொதிப்படைவீங்க. கிறிஸ்தவ சகோதரர்களே பல செய்திகள், இந்த மாதிரியான செய்திகள்லாம் தெரியாம பல கிறிஸ்தவ சகோதரர்கள் இந்த மாதிரி செய்திகளை சொல்லும்போது அவங்க கொதிப்படைகிறாங்க. அதாவது ஒரு மகளை தன்னுடைய புத்திரிக்கு ஒருத்தன் பொண்ணு பார்க்கிறான். அவர் எழுதியிருக்கிறார், 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 27வது வசனத்தில் எடுத்து பாருங்க. தன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறான், மாப்பிள்ளை கிடைக்கல, என்ன செய்யணும் தெரியுமில? நீயே அவனை அனுபவிச்சுக்கோ. தன்னுடைய மகளை பெத்த தகப்பன் அனுபவிக்கலான்னு பவுல் எழுதி வச்சிருக்காருங்க. பைபிள்ல இது இந்த அளவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி இடைச்செருகள் இதுதான் சொல்றோம். இறைவனத்திலிருந்து வந்த அந்த செய்தி இப்படி களங்கப்படுத்தப்பட்டு கரைப்படுத்தப்பட்டு இல்லாத விஷயங்கள் உள்ளே புகுத்தப்பட்டு அவரையே இறைவனாக ஆக்கி இறைவனுடைய மகனாக ஆக்கி 3ல் 1 என்று சொல்லப்பட்டு இப்படி டைவர்ட் ஆகி போயிருச்சு. இதை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இறைவனுடைய தூதராக, தன்னுடைய இறுதி தூதராக முகமது நபி அவர்களை அனுப்பி திருமறை குர்ஆன் மூலமா இதை தெளிவுபடுத்தி இருக்கின்றான். இப்படிதான் நாங்கள் நம்புறோம். இதுல இருந்து சௌர அவர்களுக்கு போதுமான விளக்கம் கிடைச்சிருக்கும் நம்புறேன். சரியா?